ப்ரெஸ் மீட்ல நான் பார்த்த வரைக்கும் கதிரவன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஷாஜி கிட்ட என்ன ஃபோன்ல பேசினாருன்னு தெரியாது. நேத்து அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அதாவது வந்து ஷாஜி கிட்ட வந்து ஏன் அந்த மாதிரி நைட் டைம்ல கால் பண்ணிட்டு இருக்கேன்னு ஏதோ கேட்டிருக்காராமா. ஆனா நான் அந்த பொண்ணுக்கு ஒர்க்குக்காக கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா. அந்த ஒர்க்கை நான் முடிச்சு அவர் டவுன்லோட் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அந்த வி டிரான்ஸ்ஃபர் இதுலலாம் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. அதையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் அவர் சொல்லியிருக்காராமா ஷாஜி வந்து கதிரவன் கிட்ட, நான் வந்து எப்பயுமே அவர்கிட்ட நைட் எல்லாம் வீடியோ கால் வந்து பேசிட்டு இருக்கமா, யூஸ்வலா நாங்க பேசுறது தான், நைட் எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கதிரவன் வந்து நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஷாஜி இதை வந்து கோர்ட்ல சொல்லவே இல்லை சார். நான் வந்து அவங்களோட நைட் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். அப்படி பேசினாலும் அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, கால் லாக்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாமே ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா, அப்ப அவர் சப்மிட் பண்ணிருக்கலாம்ல கோர்ட்ல. அவர்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அவர் எதுவுமே சப்மிட் பண்ணல. ஏன்னா நான் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். அவர் எந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கதிரவன் வந்து நேற்று வந்து பிரஸ் மீட்ல வந்து என்னோட கேரக்டர் வந்து இது தப்பா வந்து போர்ட்ரேட் பண்றாரு அத்தனை பேர் மீடியா முன்னாடி. இந்த மாதிரி அந்த பொண்ணு நைட்லாம் பேசிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அவர் ஸ்டாண்ட்ல நான் கேட்கிறேன். அவரோட பொண்டாட்டி ரேணுகா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அவரோட பொண்டாட்டியும் அதே ஷாஜி கிட்ட நைட் எல்லாம் வந்து போன்ல பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப அந்த ஷாஜி வந்து கதிரவன் கிட்ட, உங்க ஒய்ஃப் கிட்ட, உங்க பொண்ணு கிட்ட நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாருன்னா, கதிரவன் பாலு என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி பிரஸ் மீட்ல சொல்வாரா, என் பொண்டாட்டி என் 2 பொண்ணுங்க ஷாஜி கிட்ட நைட்லாம் போன்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு.